ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் முன்பாயிருந்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, நிராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படியே தேவனாய் கர்த்தர் மத்தியிலே அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். பாடி துதிக்க ஆராதிக்க வார்த்தைகளை கேட்டு பலனடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? Praise God, hallelujah, thank you, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். ஆமென். எப்பொழுதும் போல் நம்ம கைத்தட்ட வேண்டாம், நல்ல கரங்களை உயர்த்தி நல்லா ஆராதிக்கலாம். இந்த பாடலை ஜெபத்தோடு நம்ம பாட போறோம். தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கன்மலையின் மேல் நிறுத்துவார். எத்தனை அற்புதமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கன்மலையின் மேல் உன்னை நிறுத்துவார். ஹல்லேலூயா. பாடுவோமா? ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கன்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கன்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் ஒருபோதும் கைவிடாது, ஒருபோதும் விலகிடார். பாடி துதிக்கலாம். ஒருபோதும் கைவிடார்,
ஒரு நாளும் விலகினார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். ஆமென். அந்த அபிஷேகத்தோட கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். ஹல்லேலூயா. நல்லா கர்த்தரை ஆராதிக்கலாமா? கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி கர்த்தர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தோடு Praise the Lord. நல்லா கர்த்தரை ஆராதிப்போம். நல்லா ஆராதிக்கலாம், நல்லா ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் ஆராதிக்கலாமே தயவுசெய்து. எங்கேயும் கவனத்தை செலுத்த வேண்டாம், கவனம் செலுத்தாதீங்க. ஐயா கொஞ்சம் இங்கே பாருங்க. ஐயா தயவுசெய்து ஆராதிக்கணும். ஆராதனைக்கு வந்துட்டா நல்லா கண்களை மூடணும், கரங்களை உயர்த்தணும், ஆராதிக்கணும். ஆமென். அவரவருடைய ஆமென் கவனம் எல்லாம் கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்ம எந்த அளவுக்கு உண்மையை ஆராதிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தோட நம்ம போகலாம். ஹல்லேலூயா. ஒருமனப்படுவோமா? ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளது. ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளது. ஆமென். Praise the Lord. ஒரு நிமிடம் கூட, ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக கரங்களை உயர்த்தி உன்னதமான தேவனை மகிமைப்படுத்துவோமா? நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? ஆராதனை என்பது கர்த்தரை துதிப்பது மாத்திரமே. தேவ சமூகத்தில் வந்து உக்காந்துட்டா ஆமென் கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும், ஆராதிக்கணும். ஆசீர்வாதத்தை பெறாம போகக்கூடாது. ஆமென். நீர் என்னை ஆசீர்வதித்தருளிய உம்மை போக விடேன். அந்த ஒரு வாஞ்சியோட வைராக்கியத்தோட தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் கர்த்தர் நமக்கு நல்ல பெற்றோரை கொடுக்கிறார், நல்ல குடும்பங்களை தருகிறார். ஒரு காலகட்டங்கள் வரும்பொழுது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். ஆமேன். அதற்கு பிறகு நம்ம அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஆமேன் பிரைஸ் தி லார்ட் நமக்கு யார் தான் இருக்கிறார்? நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒருவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர
சுவிகார அந்த பாக்கியத்தை கத்த நம்ம கொடுத்துருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமே. இந்த பாட்டை நம்ம ஒரு சரணம் தான் நம்ம பாட முடியும். ஏன்னா பிரசங்கத்துக்கு டைம் கொடுக்கணும். அதனால் சீக்கிரமாக பிரசங்கத்துக்கு டைம் கொடுத்துடலான் இருக்கிறேன். பிரைஸ்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி துதிக்கலாம். கை தட்ட வேண்டாம். இந்த பாடல் ஜெபத்தோடு பாடுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, கடந்த ஆமேன் வியாழக்கிழமை என்று நம்முடைய அருமையான மூத்த தகப்பன் நம்முடைய பவுலானந்த அண்ணன் பாருங்கள், திடீரென்று அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் என்ற செய்தி கேட்டோம். மிகவும் கவலையாக இருந்தது. பிள்ளைகள் கலங்குகிறார்கள். நான் ஒரே ஒரு ஆறுதல், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் இயேசு. ஹல்லேலூயா. ஆமேன். சுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த பாடலை பாடும் பொழுது ஆமேன் பிரைஸ் தி லார்ட் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பாடுவோம். அப்பானு கூப்பிடத்தான் ஆசை, அப்பானு கூப்பிடவா, அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, அம்மானு கூப்பிடவா, அப்பானு கூப்பிடவா, அம்மானு கூப்பிடவா, அம்மானு கூப்பிடவா. அல்லேலூயா. அம்மானு கூப்பிடவா, அப்பானு கூப்பிடத்தான் ஆசை, அம்மானு கூப்பிடவா, கூப்பிடத்தான் ஆசை, அம்மானு கூப்பிடவா. சொல்லுவோம். அம்மானு சொல்லலாமா? அம்மானு கூப்பிடவா. அல்லேலூயா. அம்மானு கூப்பிடவா, அம்மானு கூப்பிடவா, அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, அம்மானு கூப்பிடவா, அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, அம்மானு கூப்பிடவா. என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அப்பானு சொல்லணும், என்ன பத்த கேட்டத பார்த்தா அப்பானு சொல்லணும், என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மானு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அம்மானு சொல்லணும், என்ன ஏதுவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும், உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பானு சொல்லணும், என்ன ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும், உங்க இரக்கத்தை உருக்கத்தை சொல்லுவோமா? அப்பானு சொல்லணும். ஆராதிப்போம். அப்பானு கூப்பிடவா, அம்மானு கூப்பிடவா, அப்பானு கூப்பிடவா, அம்மானு கூப்பிடவா, அப்பானு கூப்பிட
கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மானு கூப்பிட. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஓ என் தகப்பனே, ஓ ஹல்லேலூயா. என் பெலனே, கேடகமே, துர்கமே, ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி ஆமென். ஒரு தாய் தன் பிள்ளையை சுமது போல சுமந்தவரே, ஆமென். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல இறங்குகிற தேவன், ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவில நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. எனக்கு தகப்பனும் தாயுமா இருந்து என்னை நடத்துகிறவரே, ஆமென். வாழ்க்கை ஆமென் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல, ஆனா ஒரு நிச்சயம் உண்டு, என்னை நேசிக்கிற என் தகப்பன் ஒருவர் இருக்கிறார், ஒரு தாயை போல தேற்றுகிற ஒரு ஆமென் நேசர் இருக்கிறார். இந்த விசுவாசம் இருக்கிறது நமக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, போன ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்து ஆராதிச்சாங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு 1 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. எல்லாம் டீ குடிச்சிட்டு பேசிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. ஹல்லேலூயா. ஆமென். வியாழக்கிழமை கர்த்தருக்குள் நித்திரடைந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு கவலையாக தான் இருக்கு இல்லையா? ஒரு அன்பான தகப்பன், அண்ணன் கூப்பிடுவேன், ஐயான்னு கூப்பிடு, ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆமென். அவர் இல்லை என்பது ஒரு வருத்தம். அந்த நாற்காலி காலியாக இருக்கிறது. ஆமென். பேசுகிறோன்னா ஒரு ஆதாயம் பண்ண ஆத்துமாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென். அதுதான் பெரிய கிருபை. ஹல்லேலூயா. பூமியில் வாழ்கிற நாட்களில் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, உங்களை தேற்றுகிற ஆமென் தாயை போல உங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து விரும்புறதெல்லாம் அவருக்காக உண்மையாக ஓடணும், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? எல்லாரும் சோதரம் பண்ணுவோமா? எல்லா கரங்களை உயர்த்தி வாய்களை விரிவாய் திறந்து Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise you, praise you, praise you. Hallelujah. Amen. Praise the Lord. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் உன் வாயில் இருக்கும். மீண்டும் சொல்லுவோம், கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் காலை வேளைக்காக துதிக்கிறோம். அதிகாலமே நீ தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலமே கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலும் கூட உம்மை ஆராதிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆராதனை முடித்து நாங்கள் போகும் பொழுது மிகுந்த மனமகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதங்களோடும், கர்த்தாவே நன்மைகள் ஆண்டவரே எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிறீர், இந்த நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு தெய்வீக சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக மனமகிழ்ச்சியோடு புறப்பட்டு போக உதவி செய்யுங்கப்பா. வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம்.
வசனங்கள் எங்களை புடமிடட்டும், உருவாக்கட்டும். பாடினது போலவே நல்ல பாத்திரங்களாக உருவாக்கி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஒரு ஆமேன். இன்னொரு ஆமேன், இன்னொரு ஆமேன் சொல்லலாமே. தேங்க்யூ, பிரைஸ் தி லார்ட். மீண்டும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களோட அன்பான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். பக்கத்தில் உள்ள பார்த்து ஒரு தோத்திரம் சொல்லலாமே. கால்வேளையில் கூட சந்தோஷமாக பக்கத்தில் உள்ளுக்கு கணவன் மனைவியாக இருந்தால் கூட ஒரு தோத்திரம் சொல்லி பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்கள். ஆமேன். இந்த நாளில் ஒரு விசேஷமான ஒரு தேவ ஊழியரை கர்த்தர் நம்ம மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். விநாயக மூர்த்தியாக இருந்து கருணாமூர்த்தியாக இன்றைக்கு பல இடங்களிலே ஆமேன் இன்றைக்கு ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு தேவ ஊழியர். துவக்க நாட்களில் தஞ்சாவூருக்கு அவர்களை கொண்டு வந்து பயன்படுத்தினோம். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அதற்கு பிறகு ஒரு சொந்த சகோதரனை போல ஆமேன் அவர்கள் எப்பொழுதும் எங்களை நேசிக்கிற ஒருவர். அதற்கு ஒரே ஒரு உதாரணம்னு சொன்னால், ஜோயலினுடைய அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் அவங்க வந்துட்டாங்க, வந்து வாழ்த்திட்டு போனாங்க. அதான் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம் உறவுன்னு சொன்னால் அதுதான். அல்லேலூயா. அந்த ஐக்கியம் உறவும் இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டதும் நேற்று அழைத்து பேசினேன். காலை ஆராதனையில் வந்து தேவ செய்தி கொடுத்துட்டு போங்கன்னு. 9:30 இன்னொரு ஆராதனைக்கு போகணும். அதற்கு பிறகு இன்னொரு ஆராதனை இருக்கிறது. மாலையிலே ஒரு சிறப்பு நற்செய்தி கூட்டத்தில் தேவ செய்தி கொடுக்கிறார்கள். ஒரு வல்லத்தில் பாஸ்டர் புருஷோத்தமன் எனக்கு ஒரு சகோதரன் போல ஆமேன், என்னோடு கூட பல ஆண்டுகள் இருந்தவர்கள். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் ரொம்ப ஆமேன் அமைதியாக பொறுமையாக பேசுவாங்க, ஊழியம் செய்கிறாங்க. என்னுடைய பிள்ளைகள், முக்கியமாக தம்பி ஜோயல், என்னுடைய அடுத்த தம்பி என்னுடைய மருமகளுடைய சொந்தக்கார பொண்ணை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. சகோதரன் மாத்திரம் இல்லை, ஒரு சொந்தக்காரரை போல பாஸ்டர் புருஷோத்தமன் அவர்கள் இடத்திலே ஊழியத்திற்கு வந்தார்கள். அழைத்தேன், சந்தோஷமாக வந்தாங்க. அந்த ஊழியரும் மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொடுக்க இருக்கிறார்கள். சபையாய் நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கைகளை தட்டி அவர்களை வரவேற்கலாம். எல்லாரும் அல்லேலூயா. நல்ல நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ரோலன்ஸ் அண்ணாவையும் அன்பக்காவையும் அவர்கள் இருவரும் ஆவியிலே பெற்றெடுத்த இந்த முத்தான கோதுமை மணிகளையும் ஒருமித்து பார்ப்பது, பெஞ்சமினை யோசேப்பு பார்க்கும்போது அவன் உள்ளம் துள்ளுவது போல் என் உள்ளம் துள்ளுகிறது. ஏன்னா நாமெல்லாம் ஒரே ரத்தம் இல்லையா? முதல்ல என்ன தஞ்சாவூர் பட்டணத்தில் அறிமுகப்படுத்தினது அண்ணன் தான். அப்படியே காட்டு தீயாக பரவிச்சு இந்த பட்டணம் பூரா. இங்கே தான் தீ கொளுத்தி போட்டது. அல்லேலூயா. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திப்பது. ஜோக்குட்டியுடைய இன்விடேஷன் வாட்ஸ்அப்பில் தான் வந்தது. இருந்தாலும் நான் அங்கேருந்து புறப்பட்டு வந்து வாழ்த்திட்டு போனேன். பிள்ளையாண்டனை கும்பிடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஒரு ஊழியத்தை தொடங்குவதற்கு அற்புதமான பிள்ளைகளை உருவாக்கி விட்டார். ஒரு பாடல் பாடி ஜபத்தை ஏறெடுத்துட்டு நம்ம தேவ செய்திக்கு போக போகிறோம். அல்லேலூயா. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல்,
எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈட என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம், நாங்க தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடாய் என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடாய் என்ன தருவேன் நான்? பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம், பலர் சபித்து உன்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள்ளே என்னை வரைந்தீரே. உங்க உள்ளத்துக்குள்ளே என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடாய் என்ன தருவேன் நான்? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடாய் என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடாய் என்னை 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 தருவேன் நான். என்ன நோக்கத்தோடு, என்ன கலக்கத்தோடு, என்ன வேதனையோடு, எந்த நிர்பந்தத்தோடு, எந்த கண்ணீரோடு, எந்த கவலையோடு, எந்த பேதமையோடு உமது புண்ணிய தலத்தில் பொன்முகம் பார்க்க வந்தார்களோ, ஆவியானோர் நம் சமூகத்தில் இறங்கி வந்து ஒவ்வொருத்தர் மேலும் தலையிலே கையை வைத்து எண்ணெயினால் அபிஷேகம் செய்து வந்த பிள்ளைகள் யாரும் இன்னைக்கு வெறுமன போகாம ஒரு பெரிய கிருபையோடு கடந்து போக நீர் ஆசீர்வதியும். உமது ரட்சிப்பின் சால்வேதர்கள் மேல் போர்த்தப்படட்டும். அருமையாய் ஆவியிலே பெற்றெடுத்த மெய்ப்பெண் மான்காலு கொத்த பலனும் காண்டாமிருகத்து கொத்த கம்பீரத்தையும் கொடுத்து இவர்களை பாதுகாத்து ஆவிக்குரிய சத்தியத்திலே வழிவிலகாமல் இந்த இடத்திலே கர்த்தருடைய அருள் எழுந்தருள்கிறதை நான் பார்க்கிறேன். மகிமை ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். உமது ரட்சிப்பின் சால்வேதர்கள் மேல் போர்த்தப்படட்டும். இந்த நொடி பொழுதுல உமது வருகை இருக்குமானால் இங்கு கூடியிருக்கிற இந்த அடிமைகளை உங்கள் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி துதி கனம் மகிமை எங்கள் ஆதங்கங்கள் அத்தனையும் சத்திய வேதம் தந்த உத்தமர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இந்த ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்களேன் கொஞ்ச நேரத்துக்கு. அல்லேலூயா. சத்தம். மீண்டும் சொல்கிறேன், இந்த இடத்துல தான் தஞ்சை பட்டணம், கும்பகோணம், சீர்காழி, செம்பனார் கோயில், கடலூர், சிதம்பரம் வரைக்கும் அண்ணன் தான் முதல்ல இங்கேருந்து ஆரம்பித்து விட்ட வண்டி இன்னைக்கு வரைக்கும் நிற்காமல் ஓடுது. அல்லேலூயா. ஒரு விளம்பரம் இல்லாத ஹீரோவாக ஓடிட்டே இருக்கேன்.
அண்ணன் தான் அப்படியே மில்டன் ஐயாட்ட போட்டு தள்ளி விட்டார். கும்பகோணம் ஜேக்கப் பண்ணவனை தள்ளி விட்டு அப்படியே ஓடிச்சு வண்டி. அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு ஒரு மனத்தை குறித்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை? ஒரு மனம் தேவை. அந்த ஒரு மனத்தை குறித்து சற்று நேரம் தியானிக்க போகிறோம். அண்ணன் கொடுத்த நேரம் நான் முடிக்கணும், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். 11 மணி வரை நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் விட்டுருவேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 133வது அதிகாரம் முதல் திருவசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை எத்தனை இன்பமுமானது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை எத்தனை இன்பம். ஆண்டவர் பாருங்க, ஒரு மனதை தாவீது மூலியமா 3 அதிகாரத்துல தன் பிள்ளைகளுக்கு இதை கொடுத்தார். சகோதரர் ஒருமித்திருப்பது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் இருப்பது, சபைக்கு மேய்ப்பனுக்கு ஒரு மனம் இருப்பது, சகோதரத்துவத்திலே வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை. பரலோக நன்மையடையும் இந்த பிரபஞ்ச இன்பத்தை அனுபவிக்கும். இந்த 3 வசனம் சங்கீதத்தில் கொடுத்தார் நம்ம ஒருமன பாட்டுக்கு. இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டில் சங்கீதம் வாசிப்போம். ஆனா அந்த அடைப்புக்குறியில போட்டிருக்கிற விளக்கத்தை தெரிஞ்சுக்க மாட்டோம். அடைப்புக்குறியில என்ன போட்டிருக்கு? என்னங்க இப்படி முறைக்கிறீங்கல்லாம்? உங்க வாயை விரிவாய் திறன் இருக்கிறார், நல்லா சொல்லுங்க. நான் என்ன வேற்று கிரக வாசியா? உங்கள ஒருத்தன் தானே. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். ஆரோகணம்னா என்ன எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம், இதை தெரிஞ்சுக்கல. சங்கீதத்தின் ஒரு வகை. ஆரோகணம்னா ஒற்றுமையை குறிக்கும், ஒரு மனம். ஆரோகணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு அவரோகணத்தை உலகத்துக்கு தள்ளினார். இந்த ஆரோகணம்னா சங்கீதத்தின் பிரிவி. காம்போதி, சஞ்சுருட்டி ராகம், கல்யாணி, கரகரப்பிரியா, தோடி, இப்படி ஜோடு ராகங்களை சேர்த்தது ஆரோகணம். இது ஏற்றத்தை குறிக்கிறது ஆரோகணம். இது இந்த ஆரோகண ஒற்றுமைய, இந்த கீர்த்தனைகளை பிரிக்கப்பட்டதை உலகத்தில் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. தென்னிந்திய திருச்சபை பாமாலை கீர்த்தனைகள்ல தான் இதை பார்க்க முடியும். இந்த ஒற்றுமையை, ஆரோகணம் என்ற ஒற்றுமையை கர்த்தர் நமக்கு தாவீது மூலியமா கொடுத்தார். நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு ஒரு புண்ணிய தலம் இருக்கு. நமக்கு புண்ணிய தலம் எருசலேம் தேவாலயம். இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தம் 7 பண்டிகையில 3 பண்டிகைக்கு கண்டிப்பா போவான் ஒரு மனதோட. 7 பண்டிகை என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, முதற்பலன் பண்டிகை, இப்படி அல்லேலூயா எக்கால பண்டிகை, இப்படி 7 பண்டிகைக்கு 3 பண்டிகைக்கு போவான். முதற்பலன் பண்டிகை தெரியுமா? முதற்பலன் பண்டிகை தெரியுமா மணி? முதற்பலன் பண்டிகைனா வீட்டில் கோழி முட்டை வச்சா கூட முதல் முட்டை பலிபீடத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும். அப்பத்தான் பல முட்டையை நாம முழுங்கலாம். என்னங்க, பையன் வேலைக்கு போய் கண்ணீரோட வேலைக்கு ஜெபிச்சு வேலைக்கு அனுப்பி சாப்பிட்டு வேறில் போய் வேலை பார்த்தான்னா மாத சம்பளத்தை வாங்கிட்டு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு இல்லை. அவன் 1 மாத சம்பளத்தை பலிபீடத்தில் வச்சான்னா பல மாதம் அனுபவிக்கலாம். குழந்தையே கடவுளுக்கு தான் கொடுக்கணும். குழந்தை ஞானமுள்ள புள்ள, கடைசி புள்ள அறிவாளி. புள்ள ஞானமுள்ள புள்ள, அது மார்க்கத்துக்கு. கடைசி புள்ள வீட்டையும் மார்க்கத்தையும் காப்பாற்றுவதற்கு. புள்ள ஆண்டவருக்கு, கடைசி புள்ள வீட்டுக்கு. இங்க கடைசி குழந்தை இருக்கா? குழந்தைகள கடைசி குழந்தை யாருங்க? கடைசியா? அப்போ முதற் பலன் இதுதான். இந்த பண்டிகைகளில் 3 பண்டிகைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போவது வழக்கம். பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. இது எப்போ போவான்? அதுதான் முக்கியம்.
ஒரு மனதோடு போவான். இது எப்போ போவான்? 12 மாசத்துல 2 மாசம் போவான். நிசான் மாசம் திஸ்ரி மாசத்துல போவான். இந்த 2 மாசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கும்பல் கும்பலா போவாங்க, கூட்டம் கூட்டமா போகணும், ஒரு மனதோட போவாங்க. மற்ற மாசம்லாம் தள்ளப்பட்ட மாசம் இல்லை. இந்த மாசம் சீதோசனால நல்லா இருக்கும், நடந்து போறதுக்கு, ஏற்றத்தில் ஏறுவதற்கு நல்லா இருக்கும். உலகம்தான் சொல்லும் ஆடி மாசத்தை தள்ளிடும். உலகம் பார்த்தீங்களா, ஆடி மாசத்தை சேர்த்திக்காது. அதை பார்த்து நம்ம பிள்ளைங்க நீ கற்றுக்குறாங்க. ஆடி மாசத்துல உலகம் விதை நெல் வாங்காது, யாராவது சீரு சிரட்டி வைக்க மாட்டான். குழந்தை குட்டி செத்து போச்சுன்னா அடப்புன்னு வச்சிருவான். உலகம் அதை ஃபாலோ பண்ணுது. அதை பார்த்து நம்ம ஆண்டவரோட பிள்ளைகள் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஃபாலோ பண்ணுறோம்? ஆடி மாதம் கல்யாணம் பண்ணுறதில்ல. அல்லேலூயா. எல்லா நாளும் உகந்த நாள். எங்கள் சபையில் இந்த விளக்கத்தை சொல்லிட்டு போகிறேன். 32 வயசு தாமோதரன், அவன் சென்னை சில்க்ஸில் கணக்கெழுதுகிற வேலை. அவனை கூட்டிக்கிட்டு ஸ்கூட்டியில் வந்தேன். அவன் அந்த மண்டபத்தை தாண்டும் போது அவன் கேட்டான், ஏனுங்க இந்த மண்டபம் எவ்வளோங்க வாடகை இருக்கும்னா. இவன் கேட்கும்போதே இவனுக்கு ஆசை, இதில் பண்ணுனா நல்லா இருக்குமான்னு. கம்முனரு 50,000 ரூபா வாங்கத. அங்கே மண்டபத்துக்கே 2 லட்சம் படான்னேன். வண்டியை திருப்பின உள்ளே விட்டேன். கேபினுக்குள்ளே உட்கார்ந்துருந்தார் முதலாளி. எப்பயுமே எங்கள் ஊர்க்காரங்கெல்லாம் என்னை கூப்பிட்றத எப்படி கூப்பிடுவாங்கன்னா, வாங்க ஏசுநாதரேம்பாங்க என்னைய. அவர் என்னன்னாரு, வாங்க ஏசுநாதர்னாரு. போனேன். ஏங்க உட்காந்துட்டீங்க, என்ன பண்ண சொல்கிறேன், ஆடி மாதம் எவன் கல்யாணம் பண்ணுறான், 2 லட்சம் கரண்ட் பில்லே வரும், யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன், தேங்காய் வைக்கலாமா மாங்காய் வைக்கலாமான்னுன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், இவன் பக்கத்தில் நின்னான், ஏங்க மாமா இப்படி இந்த கிறிஸ்துவ பையன் இவனுக்கு ஆடி 18 அன்னைக்கு கல்யாணம், ஏதோ 50 ரூபா வச்சுக்கிறான், வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா கரண்ட் பில்லுக்கு உதவுமேன்னு. ஐயோ இது சிறந்த யோசனையா இருக்கு ஐயா, இப்படி 4 கல்யாணத்தை பண்ணால் கட்டி போடலாமே. பெல் அடிச்சாரு மேனேஜர் வந்தா, இவங்கிட்ட 50 வாங்கிட்டு மண்டபத்துக்கு கொடுறான்னா. ஒன்றா எனக்கு உனக்கேத்தான்ட்டேன். ஆடி 18 அன்னைக்கு கல்யாணம், 17ஆம் தேதி போனோம், சேரெல்லாம் போடணும், இந்த மாதிரி ஸ்டேஜெல்லாம் போடணுமே. போனோம், கூட்டிக்கிட்டோம்னே. அந்த முதலமைச்சர் 3 மாவட்டத்துக்கு நலத்திட்ட உதவி கொடுத்துருக்குறாரு. அந்த மண்டபத்தில் சேரெல்லாம் போட்டு வெல்வெட் கவர் விரித்து ஸ்டேஜ் போட்டு குமரன் ஆடியோ 2 பக்கம், அந்த பக்கம் இது பூவா தொங்குது, சேர்ஸ்லாம் போட்டிருக்கு, பயங்கர டெக்கரேஷன். நான் பார்த்தேன், என்ன காலையில் கல்யாணம் கல்ட்டமாக இருக்கிறானுங்களேன்னு அந்த டெக்கரேஷன்காரன் கண்டு வந்தான். அப்பப்போ நம்மளாம் கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே போய்தான் ஆகணும். இங்கே வாயாங்க அப்படின்னேன். ஏன்னா காலையில் கல்யாணம் வச்சுருக்குறோம், மண்டபத்தை காலி பண்ணாமல் சேரக்கரை போட்டு இப்படி கிடக்குது அப்படின்னு மேனேஜர் சொன்னார்னா கோவப்படும். இவன் அதுக்குள்ளே, நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம், கம்மன் 10,000 தான் கொடுத்துருக்குறோம் அட்வான்ஸு, நீ மொய் வந்தால் தான் கொடுக்கணும், நீ அதுக்குள்ளே ஆடாத அப்படின்னு. இவன் அதுக்குள்ளே எனக்கு 3 லட்சம் கொடுத்தவனாட்டேன். அவனை கூட்டேன். அவன் சொன்னான், அண்ணா கவலைப்படாதுண்ணா, கோவப்படாதுண்ணா. மேனேஜர் சொன்னார், என்கிட்ட வேலை செய்கிறவங்க போனால் ஆடி நோம்பிக்கு மேட்டூர் டேம் போயிட்டான் நோம்பி கொண்டாடுறதுக்கு, எவனுன்னு 10 நாளைக்கு வரமாட்டான், கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து பேமெண்ட் வந்துருச்சு, இதை சும்மா வச்சு நடத்திக்கணான்ட்டான். அல்லேலூயா. சும்மா வச்சுக்கிட்டாங்க. எனக்கு ராஜாக்கள் மத்தியில் நடத்தி காட்டுவார். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், ஆடி மாதம் கல்யாணம் வைங்க, செலவு மிச்சம், சந்தோஷமா. அப்போ அப்படி இந்த மாசம் தள்ளப்பட்ட மாசம் இல்ல, திஸ்ரி நிசான் ஆண்டவரால் சீதோஷ நிலை நல்லா அமைச்சு கொடுத்த மாசம். அந்த மாசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கும்பல் கும்பலா, குடும்பம் குடும்பமா, கோத்திரம் கோத்திரமா, வசதி படைத்தவன் சுய வாகனத்துல போவான். அப்ப சுய வாகனம்னு என்ன? அல்லேலூயா. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, பவுச்சு பவுச்சா போவாங்க, கூட்டம் கூட்டமா போவாங்க. அப்படி எருசலேம் தேவாலயத்திற்கு ஆவிக்குரிய களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி எருசலேம் தேவாலயத்திலே கர்த்தருடைய கிருபையின் மகிமையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போவதுதான் இந்த ஆரோகண ஒற்றுமை. இந்த ஒரு மனம் நமக்குள்ள இருக்கா? புறகால கேட்குதா?
கேட்குதுங்கிறது கேட்குதா? இந்த ஒரு மனம் இருக்குங்களா? திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை, குய்யும் முய்யின்னு அடிச்சுக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் ஆண்டவர் பாதப்படியில் வந்து உட்கார்ந்து பாஸ்டர் முன்னாடி நடிக்கிறோம், ஒற்றுமையா இருக்கிற மாதிரி. என்ன நம்ம கதை பூரா எழுதி கொடுத்து கூட்டியான்ட்டாரா? அவர் எழுதி கொடுத்தார். திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் அப்பனுக்கும் மகனுக்கும் போராட்டம். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் முன்னாடி நடிக்கிறான். மகளுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை. ஆனா பாதப்படியில் வந்து உட்கார்ந்து பாஸ்டர் முன்னாடி நல்ல ஒற்றுமையா இருக்கிற மாதிரி நடிக்கிறோம். வாழ்ந்தா இந்த குடும்பத்தை மாதிரி வாழணும். அப்படி அத்திப்பழத்தை புட்டு பார்த்தா தான் உள்ள தெரியும். சர்ச்சுக்கு வர்ற வரைக்கும் கண்டுபிடிச்சிடலாம். பைக்கில் வந்தாங்கன்னா அந்த முனையில் நில்லுங்க, பிரதர் டேங்க் முன்னாடி உட்கார்ந்துருப்பார், அம்மனி கேரியருக்கு பின்னால முன்னாடி கேப் கிடக்கும். அப்புறம் அங்க கொண்டு கொஞ்சம் நிறுத்துவார். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் அந்த அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காரும், ஏன்னா பாஸ்டர் பார்த்துருவார்ல. இங்க வந்து இறங்கும் போது அடேங்க அப்பா, அந்த சீட்டையே ஆக்கிரமிச்சு அப்படி ஒரு கையை போட்டு அழகா வந்து இறங்கும் பாரு, கன் மாதிரி. நடிப்பு நாடகம். அல்லேலூயா. இந்த ஒரு மனம் இல்லாத வாழ்க்கை எங்க தொடங்குது? இந்த ஈகோனால வர்ற குடும்பத்தில் பிரச்சனை. கொஞ்சம் இன்னைக்கு கண்டிக்கிறதுக்கு இல்ல போதகர், அழைப்பில்லாதவங்கிட்ட பிழைப்பு தேடி வந்துகிட்ட தலையை கொடுத்து அங்க போய் உட்கார்ந்து அங்க போலாமா இங்க போலாமான்னு 7 பக்கம் போய் 2 வருஷத்துல சோத்திர கூட்டம். அதுக்கு நாம தான் போக வேண்டியதா இருக்கு. எங்க பிறந்தோமோ அங்க மகிமையும் ஆசீர்வாதம் கிடக்குதே, விட்டுட்டு அலமோதுனீங்களே, இன்னைக்கு நிலைமை என்ன? அல்லேலூயா. இந்த ஈகோன்ற ஒரு பிரச்சனை. இன்னைக்கு இந்த தாழ்மை இருக்கா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இந்த ஈகோ எங்க வருது? காயின் ஆபேல் காலத்துல வந்தது. ஈகோவை உண்டு பண்ணதே பெண்கள் தான். அவங்க அம்மன் இருந்தான், பழத்தை கொடுத்ததே இவங்க தான். தின்னு பாரு பார்க்கலாமே. அல்லேலூயா. உங்க மனசுல ஓடுது, நாங்க கொடுத்தா இவன் ஏங்க திங்கிறான், அது ஒத்துக்கிறேன். இவன் எதுக்குங்க பிடிக்கி திங்கிறான்? வெறும் மாங்காய் கொட்டை தானே கூட்டான், இவன் எதுக்குங்க வாங்கி திங்கிறான்? கரெக்டு தான், 2 பேருக்குமே பங்கு இருக்கு ஈகோல. காயின் ஆபேல் காலத்துல ஈகோ கொலையில முடியுதுங்க. அப்படியே எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது? மோசேவா அவங்க அண்ணன் தாடிக்காரரு மீரியாமுக்குள்ள பிரச்சனை வெண்குஷ்டத்துல முடியுது. அப்படியே எங்க தாவுது? அம்மா வயிற்றுல இருந்து பிறக்கும் போதே ஒருத்தங்கால ஒருத்தன் முடிச்சுட்டு இழுத்துக்கிட்டு தான் வர்றான். அங்கேயே பங்காளி சண்டை. உலகத்துக்கு பங்காளி சண்டையை உருவாக்கி விட்டதை நீங்கள் நான் தான். வயிற்றுலையே தெரிஞ்சு போச்சு, ஐயோ 2 துருவம் அடிச்சுக்குதே அப்படி. அதுக்கப்புறம் எங்க மாறுது? யோசேப்பு அவன் சகோதரன் வீட்டில் மாறுது. இதுக்கு காரணம் அவங்க அப்பந்தான். கம்முன்னு இருந்தானா? பிள்ளைகளுக்கு டவுசர் வாங்கி கொடுத்தானே, எல்லாருக்கும் ஒரு மாதிரி டவுசர் வாங்கி கொடுத்தா கம்முன்னு இருந்திருப்பானா? ஒருத்தனுக்கெல்லாம் ஒரு மாதிரி டவுசரு, ஒருத்தனுக்கு பலவர்ண அங்கி. உங்க பாஷையில சொன்னா ஒருத்தனுக்கு நல்ல டவுசரும் மற்றவனுக்கெல்லாம் பீத்த டவுசர் வாங்கி கொடுத்து குளியில தள்ளி அவன் பட்ட பாடு. இப்படி உங்க குடும்பத்தில் இருக்குல்ல, 5 பிள்ளைய பெற்றது ஆண்டவர் தானே கொடுத்தாரு. அந்த 5 பிள்ளைய ஒன்னா பாக்குறீங்களா? ஒருத்தன் பாவம் படிப்புல கொஞ்சம் கம்மியா இருந்து வேற ஒண்ணுல கிரிக்கெட்டோ விளையாட்டுல ஒரு கப்பு வாங்கிட்டு வந்தானா அவனை கம்முன்னு விடுறீங்களா? அந்த மாசிலாமணி மகனை பாத்தியா எப்படி படிக்கிறான்? அவன் ஜானு மகனை பாத்தியா எப்படி படிக்கிறான்? சபைக்கு இப்பத்தான் வந்தான், 1 வருஷமா அந்த குமாரு, அவங்க மகனை பாத்தியா எப்படி படிக்கிறான்? டே மாசிலாமணியும் குமாரும் எதுக்குடா கும்பகோணத்திலிருந்து செவரேறி குதிச்சு இந்த ஊருக்கு வந்தான்? அவன் கதை தெரியுமா? அவன் மகனை பார்க்கறியா, இவன் மகனை பார்த்தியா, ஓ மகனை நீ பார்த்தியா? அவனை எதுல கண்டிக்கணும்?
சத்தியத்துல கரெக்டா வளர்றானா, சமுதாயத்துல ஒழுக்கமா வாழ்றானான்னு பார்த்தா கர்த்தர் மத்ததை பார்த்துக்கு வரப்பா இல்லைங்களா? கர்த்தர் மத்தது பார்த்துட்டு போறாரு. அவனை பாத்தியா இவனை பாத்தியா ஒரே மாதிரி பார்க்கறது இல்லை. பிள்ளைகளுக்குள்ள ஈகோ உண்டு பண்ணதே பெற்றோர்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள ஈகோ. காலையிலிருந்து நல்லா இருப்பான், தகராறு. பாவம் அவன் பாவம். சாயங்காலம் சமாதானம் ஆயிட்டாளா ஜூலி சொல்லு அப்படின்னா ஒரு 50% ஓகே, அப்படின்னா 75% ஓகே. 100% என்ன தெரியுமா இவன் கேட்பான், என்ன ஜூலி செஞ்சு வச்ச வேஷம் நம்பாளு. சரி நான் வர லேட்டாகும், சாப்பிட்டு படு, மற்றதை நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன். யாரு அது சிரிச்சுவான். எல்லாம் நமக்குள்ள இருக்குங்க சமாதானம். இப்படி ஒவ்வொருத்தரும் மத்தியிலையும் தாவி 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 ஈகோ வந்தது. நீங்க சொல்லலாம் அவங்க கிட்ட ஈகோ இருக்குல்ல. ஏங்க அவங்கெல்லாம் ஆண்டவர் நிர்ணயம் பண்ண தாசர்கள், அவங்க கிட்ட ஈகோ வரலாம், கர்த்தர் பார்த்துக்குவாரு. பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் பெத்த பிள்ளைக கிட்ட அந்த வழி வந்திருக்கா? உங்களை பார்த்து கேட்கிறேன். அவங்க கிட்ட இருக்கிற பிதாவும் இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு மனதோடு இருந்தார்களோ அது தன் பிள்ளைகிட்ட இருக்கணும் தானே பிரியப்பட்டாரு. அது நம்ம கிட்ட இருக்குதா? ஆனா உதாரணம், இந்த மாதிரி ஊழியம் செய்தவர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பைபிள்ல இருக்கவங்கலாம் ஈகோ இருக்கோ, அதை ஃபாலோ பண்ணக்கூடாது, கிறிஸ்துவ மட்டும் ஃபாலோ பண்ணணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் மதத்தை பின்பற்றுங்கன்னு சொல்லல, என்ன பின்பற்றுங்கன்னு சொன்னார். வீட்டுக்குள்ள பாம்பு வச்சுட்டு வெளியில தேள் அடிக்கிறோம். எத்தனை சர்வீஸ்ல வந்து உட்கார்ந்து என்ன சார் பிரயோஜனம்? உடனே நீ யோக்கியமா? நான் யோக்கியம் இல்லை, எனக்குள்ள இருக்கிற ஒரு யோக்கியர். அம்மா உயிரோடு இருக்கும் போது, அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் ஸ்தோத்திரம் கூட்டம் வைக்கிறது பெருமை கிடையாது. பெத்த தாய் உயிரோடு இருக்கும் போது அவளுக்கு ஸ்தோத்திரம் சொல்றது தான் பெருமை. இப்படி ஈகோ பாரு பாரு. இன்னைக்கு என்ன பேசிக்கிறோம்? இந்த ஈகோனுடைய கூற்று என்ன? கலாத்தியர் 5:14-15 அழகா சொல்றாரு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. சரி, ஓஹோ, போதும்மா, அதுக்கு மேல வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தா நியாய பிரமாணம் நம்ம காலடியில கிடக்கும், சட்டம் நிறைவேறும். நீ போடுற சட்டம். அல்லேலூயா. இந்த ஈகோ இப்படி பரவி கொண்டு வந்தது. இன்னைக்கு நம்ம என்ன பேசிக்கிறோம்? சபை அழிகிறது, சபைக்கு நெருக்கம், கிறிஸ்துவத்துக்கு நெருக்கம், சபை அழிகிறது, சபை நடத்த முடியல. நோ, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், ஏற்றுக்க மாட்டேன். நமக்கு நாமளாதான் நெருப்பு வச்சுக்கோம். தெரியுமா? ஏங்க அழியுது? எதுக்கு அழியுது? புளிய மரமெல்லாம் கோடாரி வெட்டுது. 11வது புளிய மரம் 12 பார்த்து சொல்லிச்சு, நம்ம இனமே அழியுதே, இப்படி சிரிச்சிட்டு திரியிறியே. அப்போ 12 11 பார்த்து சொல்லிச்சான், கம்முன்னுடே, 2 அங்குலம் கோடாரி துண்டு மூளையில் கிடந்தது, அதாடா அப்படி தாவி வந்து குத்துது. அந்த கோடாளிக்கு வேகம் கொடுத்த விச கொடுத்தது யாரா? நம்ம மரத்தில் இருக்கிற 4 அங்குலம் கொப்பு தாண்டா அதில் மாட்டிக்கிட்டு நம்மளையே போட்டு தள்ளுது. இப்போ புரியுதா? கோடாரியா வந்து தட்டுது. இங்க இருக்கிறவன் தாயா கிளப்பி விடுறான். இங்க இருக்கிறவன் தானே ஒவ்வொரு பக்கமா போய் உட்கார்ந்து அது இதுன்னு கிளப்பி விடுறான். புளிய மரத்தை கோடாரி வெட்டிடுமா? அதுக்கு வேகம் கொடுக்கறதே நம்பால் தான். இப்ப தெரிஞ்சுக்கலையா? ஆண்டவரை காட்டி கொடுக்க வெளியிலிருந்து ஆள் வந்தானா? உள்ளதான் இருந்தான். ஆனாலும் காட்டி கொடுத்தவனை கட்டி பிடித்த தெய்வம் இன்னைக்கும் ஜீவிக்கிறான். தெரியுமா? அல்லேலூயா. சகோதர பாசம் இருக்கா நமக்குள்ள? ஒரு சகோதர பாசம் ஏதா இருக்கா? உலகத்தான பார்த்தா கொஞ்சம், பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா மாணிக்கா எப்படி இருக்க, மாணிக்கா 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 மாணிக்கம் எப்படி இருக்க? அவன் சொல்றான், ஜானு சூப்பரா இருக்க. ஜானு எப்படி ஜானு இருக்கிற? நான் நல்லா இருக்க மாணிக்கம். ஆமா, உன் தொழிலெல்லாம் எப்படி போகுது? ஏன் கேட்குற? போலீஸ் கடுபடி அதிகமாக இருக்கிறதுனால மாணிக்கம்
என்னால் தொழில் செய்ய முடியல. கவலைப்படாத, ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஐயா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுறேன் உனக்காக. அட கொள்ளையில் போனவனே, அவன் செய்கிறது 2ஆம் நம்பர் தொழில், அண்ணங்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுவானா? எப்படி இவன் புத்தி போகுது பார்த்தியா? அப்போ பேசிகிட்டு இருக்க நம்ம சகோதரன் போகிறான், நம்ம சபையை சேர்ந்த சகோதரன், லைவாக சொல்கிறேன், அவனை பார்த்தோன்னு திருப்பிக்கிட்டான். அவன் போயிட்டான பாரு. ஏன்டா மாணிக்கம் கேட்குறான், எதுக்குடா அவனை பார்த்து திரும்பிக்கிட்டேன்னு. அவன் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் பாஸ்டங்களை மதிக்கிறது இல்லை. இவனை கூட்டிகிட்டு வந்தவனே இவன் தான். அவன் வந்தவன் பாவம், பாஸ்டரும் அம்மாவும் அண்ணனும் அக்காவும் அவன் வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா நீ எப்படி ஆவியில் வளர்ந்தியோ அவனையும் வளர்த்தணும். கர்த்தத்துவம்னா என்ன, அன்புனா என்ன, பாசம்னா என்ன, பரிவர்த்தனா என்ன, அழகுன்னா என்ன, அந்தஸ்துனா என்ன, அதிகாரம்னா என்ன, 1189 அதிகாரம்னா என்ன, பலன்னா என்ன, மன்றாட்டு ஜெபம், விண்ணப்ப ஜெபம், காத்திருப்பு ஜெபம், பரிந்துரை ஜெபம், உபவாச ஜெபம்னா என்ன, எல்லாத்தையும் அன்பை சொல்லி அவனை சீலோவாங்குளத்தில் முக்கி எடுக்கிற வரைக்கும் அவங்களை பலப்படுத்துவது போதகர் கடமை. அது போறான் இவனுக்கு ஈகோ. நான் கூட்டிட்டு வந்தேன், அங்கேயே ஏறி போறாரு வீட்டுக்கு, எங்க வீட்டுக்கு எட்டி பார்க்க மாட்டேங்கிறாரு. நீ தான் ஆவியில வளர்ந்துட்டிய ஐயா. அவனுக்கு ஈகோ. அவன் பாவம் போனவன் கொஞ்சம் பண்ண நடந்தான், ஒரு கம்பெனி வச்சான், ஆரம்பிச்சான், பாஸ்டர் வச்சு ஜெபம் பண்ணி தொடங்கினான், நல்ல சூப்பராக வந்துட்டான், பல கோடி சம்பாதிச்சான், சபைக்கு 10 ஏசி மாட்டி வாங்கி கொடுத்தான். அது வாங்கி கொடுத்தது தான் இவனுக்கு ஈகோ. ஏன்னா இவன் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது ஒரு ஓட்ட பேன் வாங்கி கொடுத்தான் பாரு, அதையும் வாங்கி கொடுத்துட்டு கம்மிட்டு இருந்தானா. பொண்டாட்டி பேர் ரெக்கையில், இவன் பேர் இந்த ரெக்கையில், மண்டையில் புள்ள பேர், கப்பில் பேர், இந்த கப்பில் பேத்தி பேரை போட்டுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு கிடந்தான். இவன் பாபம் வாங்கி கொடுத்தான். இதுல ஈகோ. சந்தோஷப்பட வேண்டியவன் நீதானையா, கூட்டிகிட்டு வந்தவன் நீதானே, சத்தியத்தை சொன்னவன் நீதானே. ஒரு சகோதரன் உயர்ந்து வளரும் போது உனக்கு தாயா ஆலமரத்தில் அடிமரம் மாதிரி நீதானையா தாங்கி நிற்கிற, உனக்கு ஈகோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஈகோ. நம்மக்கிட்ட 2 குணம் இருக்கு. நாய்க்கு உண்டான குணம் இருக்கு. நாய் நன்றியுள்ள குணம் இருக்கு. ஒரு பிஸ்கட் போட்டால் 6 மாதம் கழிச்சாலும் நம்மளை பார்த்து வரும். நன்றி கெட்ட குணம் இருக்கு, அது நம்மக்கிட்டே இருக்கு. ஒரு வட்டத்தில் வட்டியில் சாப்பாடை போட்டு வட்டல் உங்கள் ஊரில் பிளேட்டு சாப்பாடை போட்டு நாய் பக்கத்தில் உட்காந்து பாதி சாப்பிட்டு உட்காந்துருக்குன்னா அந்த பாதி சாப்பாடை குருவி சாப்பிட்டு போகும், ஒன்றும் கண்டுக்காது. ஒரு காக்கா கொத்திட்டு போகும், ஒன்றும் கண்டுக்காது. ஒரு பூனை பம்பி வந்து எடுத்துகிட்டு போகும், ஒன்று அந்த நாய் ஏன்னா ஒன்று அங்கே நிற்கிதுன்னு வைங்க. அப்படி பார்த்து கும்பகோணம் வரைக்கும் தள்ளி ஓட விட்டுட்டு சோறு போனாலும் பரவாயில்ல தள்ளிட்டு வருதே, அந்த குணம் நம்மகிட்ட இருக்க. ஒரு சகோதரத்துவம் கொடுத்து உதவுப்பா. உலகத்தான் வந்து வேற்று கிரகவாசி அனுபவிச்சாலும் சரி, நம்ம பிள்ளைங்க இது பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியெல்லாம் இந்த ஈகோ இருந்தது. ஆவிக்குரிய தகப்பன் எம்பெருமான் இந்த அகிலத்தை ஆண்டு படைத்த அகிலாண்டேஸ்வரர், பாவத்தை போக்கி பரிசுத்தத்தை கொடுத்த பரிசுத்தர், வீட்டில் இருக்கிற ஒரு பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்திற்கு ஒப்பானவர். அவர் தலையை சுற்றி மரகதம் ஜொலிக்கும், மாணிக்கம் என்னும் படிகாரம் கொப்பளிக்கும், தன் இருதயத்தின் எல்லா இடத்திலும் இடம் கொடுத்து உலகத்தின் மத்தியில் வெட்கப்படுத்தாத என் தெய்வம் பிதாவின் இடத்துல 650 ஜபத்துக்கு மேல ஏறெடுத்த ஜபத்துல ஜபம் என்ன ஜபம் ஏறெடுத்தார் தெரியுமா? உங்க ஒற்றுமைக்காக ஏறெடுத்தார். நானும் நீங்களும் ஒற்றுமையா இருக்கிறதுக்காக ஏறெடுத்தார். அந்த ஜபம் தான் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17வது அதிகாரம் 21, 22, 23 திருவசனங்களை வாசிக்க கேட்போம். தண்ணி எடுப்போம். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்கு நீர் என்னிலும், ஒரு நிமிஷமா அப்படின்னு இல்லைங்கண்ணா, நீர் என்னிலும் நான் உன்னிலும். இப்ப இருக்கமாங்க கண்ணு, இப்ப இருக்கிறமா கண்ணு இருப்பான். எப்பா ரோலன்ஸ் கல்யாணம் பண்ணி வைப்பாரு பாருங்க புதுமண தம்பதிகளுக்கு. அப்ப அந்த 1 வருஷம் ரொம்ப அந்நியமா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருப்பான்.
அவனும் ஹாப்பியாக இருப்பான், அம்மனியும் ஹாப்பியாக இருக்கும். அடாடாடா, வெளியே நிற்கிறதுக்கு இல்லை புருஷன். இந்த பிள்ளை என்னங்க தெரியுமா, மாமா கருத்து போயிடுவீங்க, உள்ள வாங்க. அவன் என்ன செம்பகப்பூ கலர்லையா இருக்கான். தார் ரோடுக்கும் அவனுக்கும் பேஷன் ஷோ நடத்தினா தார் ரோடு தான் ஜெயிக்கும். அவன் பாருங்க, ஜூலி கூப்பிடுது, வாங்க மாமா உள்ள, பிளாக் ஆயிருவீங்க. அவன் பிளாக் ஆயிட்டான். அவன் பாருங்க, ஆண்டவரே மறுமைன்னு ஒன்று இருந்தா ஜூலியே எனக்கு ஒரு 10 வருஷம் பொறு உள்ள அப்படியே வந்துடுவான். கொஞ்சம் ஒரு 3 வருஷம் போச்சுன்னா இவன் வெளியே நிற்பான், ஃபோன் பண்ணிக்கிட்டு, வால்யூம் கூடும். ஏப்பா காது கேட்குதா, கடப்பாறை வச்சு ஏற்றி இருக்குதா? அவன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாட்ட வருவான். இப்போ நடக்கிறது சொல்றேன். குழந்தை பிறந்துடும். ஜோ குட்டி மகனுக்கு என்ன வயசாச்சா? 5. இப்போத்தான் கல்யாணமான மாதிரி இருக்குது. இப்போத்தான் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு போனேன். முத்தான கோதுமை மணி. அவனே சிரிக்கிறான். அல்லேலூயா. வாழ்க்கை பூரா மகிழ்ச்சியாக இருப்பான். இப்போ ஜோ குட்டிக்கு 5 மகனுக்கு 5 வயசு ஆச்சா, ஒரு 10 வயசாயிருச்சுன்னு வைங்க. புருஷன் பொண்டாட்டி கிறிஸ்துவத்தில் பேசிக்கிறது இல்லை. நம்ம மார்க்கத்து பிள்ளைகள். புருஷன் சொல்றார், பொண்டாட்டி புருஷன்கிட்ட பேசுறதே இல்லை. ஜாக்கு ஏம்மா அதை கேளு, ஆராதனைக்கு போறோமா 2வது ஆராதனைக்கு போறோமான்னு. அவன் ஆராதனைக்கு நான் போறேன், 2வது ஆராதனைக்கு அவளை போக சொல்லு. அவ ஏன் என் கூட வர்றதுக்கு என்ன கேடுன்னு கேள்றா. ஏன் அம்மா கூட வர்றதுக்கு உனக்கு என்ன கேடுன்னு அம்மா கேட்கிறா. உடனே இவன் இல்லை இல்லை இல்லை, நான் ஐயாடு சொல்லிட்டேன், பஸ் ஆராதனைக்கு போய்க்கிறேன்னு சொல்லு. சரி எதுல போறோம்னு கேள்றா. காரா பைக்கா எதுன்னு. நான் காரில் வர்றேன், அவளை விடியல போக சொல்லு. விடியல் உங்களுக்குன்னு தான் விட்டது, அதுலேயும் வந்து சேர மாட்டேங்கிறீங்க. உங்களுக்குன்னே விட்டாரு பாவம் மகராசன், அதுக்கும் வந்து சேர மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. உடனே விடியல வந்து சார் சொல்றா, எங்க அப்பா வாங்கி கொடுத்த காரன்னு சொல்றான் பையன். இது எங்க அப்பா வாங்கி கொடுத்த காரம், அவங்க அப்பா வாங்கி கொடுத்த காரம். ஆமா, அவங்க அப்பா பெரிய யோசேப்பு அவங்க அப்பனுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி குலாரி வண்டி வாங்கி கொடுத்தான். பழசு தாண்டா வாங்கி கொடுத்தான். உடனே அந்த புள்ள அந்த அழுகை எங்க இருந்தா மேல போய் கொண்டு நிற்கும். முடிச்சுதாட்டு இருக்குன்னு நினைச்சா இறங்கும். இப்பத்தான் ஒரு பிட்ட போடுவா பாரு. அன்னைக்கே எங்க ஐயா சொன்னாரு, 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார், சீர்காழியில நல்ல மாப்பிள்ளை இருக்கு, கட்டிக்கோ கட்டிக்கோன்னு சொன்னார். நான் தான் கேட்கல. எங்க கொண்டு வந்து விட்டா பாரு நம்மள. 15 வருஷத்துக்கு முன்னாடி இவ வாலிப பிள்ளையா இருக்கும் போது நம்ம பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். அதை எங்க விட்டா பாரு. அப்பயே எங்க ஐயா ரோலன்ஸ் ஐயா சொன்னாரு, சீர்காழியில நல்ல மாப்பிள்ளை இருக்குன்னு. நான் தான் கேட்டேன். அவன் என்ன நினைப்பான், நம்மள சபையை கூட்டுறான், நல்ல வேலை பார்க்கறான், அப்பப்ப கார் ஓட்ட வர்றான். இப்ப நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறான். ஊதி விட்டா எங்களை போட்டு தள்ளுறதே நீங்க தான். அவன் பாட்டுக்கு வந்தவன் இப்ப ஸ்தோத்திரம் கூட சொல்றதில்லை. என்னடா ஜானு அவனுக்கு ஆத்திரம், ஸ்தோத்திரம் இல்ல ஆத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. உன்னிலும் என்னிலும் இருக்கிறமா வாசிக்கண்ண.
அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கவும் நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் அறியணுமா? நம்ம ஒற்றுமை யார் பார்க்கணுமா? உலகம் பார்க்கணும். உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி முதல் வேண்டுதலை வைக்கிறார். வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ, என் தெய்வம் இருக்கிற இடத்துல நீ இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே சாமி நம்ம சாமி தான். நான் எங்க இருக்கிறேனோ சரி, நீதி உள்ள பிதாவே, உலகம் உன்னை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு நானும் அவர்களுக்குள்ள இருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன். இன்னமும் 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 தெரியப்படுத்துவேன் முடிச்சார். இது சாமி நமக்காக ஜெபிச்ச ஜெபம், என் ஆண்டவன் ஜெபிச்ச ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு குழியில் தள்ளிட்டாங்க. யோசேப்புக்கு குழியில் தள்ளியாச்சு. யாருக்கு பெருமை? குழிக்குத்தான் பெருமை. ஏன் பெருமை? அகதியா போனவன் அதிபதியா மாறினான் பார். அப்ப அந்த குழி சொல்லுச்சு, ஐயோ இந்த மகராசன் 2 நாள் என் கூட இருந்தானே, நீயும் குழியில் தள்ளப்பட்டிருக்கலாம். சகோதரனால, உற்றார் உறவினால, சொந்த பந்தத்தினால, யாராவது ஒருத்தனால குழியில் தள்ளப்படலாம். கவலைப்படாத, எவன் தள்ளினானோ அவனே தூக்கி மேலே விடுவான். ஏன்னா நீங்க யோசேப்பின் சந்ததி. எவன் தள்ளினானோ அவனே கையை தூக்கி, ஒரு மனம் இருந்தால். யார் தூக்குனா? தூக்குனவன் யூதா. யூதான்னா துதி. துதி உன்னை காப்பாற்றும். அந்த துதி இருக்கிற இடத்துல நீ இருக்கிறதுனால உனக்கு துதி பாதுகாக்கும். நேரா எங்க கொண்டு போய் விட்டான்? அடுத்த கட்டம், இஸ்மவேல் சந்ததியிட்ட வித்து போட்டான் 20 வெள்ளிக்காசு. அவங்க தொழில் என்ன? நறுமண தைலங்களை விற்கிறது. அந்த அடிமைக்கு பெருமை இல்லைங்க. யோசேப்புக்கு என்ன? அகதியா போனவன் அதிபதியா மாறும். இந்த மகராசன் எங்களோடு இருந்தானப்பா அப்படின்னு கையெடுத்து சேவகம் பண்ணான். நீங்களும் கிறிஸ்துவ என்ற போர்வை நம்ம மேல போர்த்தப்பட்டதனால் சில இடங்களிலே அடிமையாக நீங்க நடத்தப்படலாம். வேலை செய்கிற இடத்துல, உற்றார் உணவகத்தில் அடிமையா நடத்தப்படலாம். கவலையே படாதீங்க. அவங்களுக்கு மேல ஒரு படியில உட்கார வச்சு அவனே உங்கள்கிட்ட சேவகம் செய்வதற்கு மாற்றுவார். ஏன்னா நீங்க யோசேப்பின் சந்ததி. நீங்க யோசேப், அதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க யோசேப்பின் சந்ததி. போத்திபார் வீட்டில் வித்தாச்சு. பாத்திரம் கழுவுறது, குதிரை கழுவுறது வரைக்கும் அவன் பொறுப்பு. இந்த அம்மணி கண் போட்டா, உத்தமத்துல உறுதியா இருந்தான், அவனுக்கு பரிசு செய்யும். இந்த பெத்தேல் முத்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் உத்தமத்துல உறுதியா இருக்கிற பலிபீடத்துல இருந்து எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் ஜெயில் வாழ்க்கை வரும். ஜெயில்னா சிறைச்சாலை இல்ல, குடும்ப கட்டுகள் என்ற சிறை, கணவன் மனைவி போராட்டம் என்ற சிறை, பொருளாதார சிறை, திருமண தடை என்கிற சிறை வரும். கவலைப்படாத, உத்தமத்தில் உறுதியாய் ஒரு மனதோடு இரு. உனக்கு பாரு, சுயம்பாவிக்கும் பானபாத்திரக்காரனுக்கும் மறைபொருளை வெளிப்படுத்தினா 24 மணி நேரத்தில் கொழுமண்டபத்தில் உட்கார்ந்தான்.
அளக்கிற இடத்துல. அதே மாதிரி உங்களுக்கும் கட்டுகள் என்ற சிறை வரும். அளக்கிற இடத்துல கொள்ளுமண்டத்தில் உட்கார வைப்பார். இது தேவ சத்தியத்தின் நிச்சயம். பலிபீடத்திலிருந்து வர்ற வார்த்தை வெறுமனை திரும்பாதம்மா. பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது வெறுமனை திரும்பாது. அது கர்த்தர் அனுப்பின வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்ப கட்டுகள் என்று மேலே உட்கார்ந்தான். இந்த டாப்ல வரும்போது தான் நமக்குள்ள அந்த ஈகோ வரக்கூடாது. உயர்ந்து வந்துட்டோம் பார்த்தியா? அந்த தம்பி கொஞ்சம் எழுந்திரிங்க. அவனுக்குள்ள ஒரு அபிஷேகத்தில் அவன் பச்சைங்களை கையெழுத்து போடுற மாதிரி வந்துட்டான்னு வைங்க, வருவேன். ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸாக வந்துட்டான்னா இன்னைக்கு என்ன தாழ்மையோ அந்த தாழ்மை அன்னைக்கு இருக்கணும். உட்காரக்குட்டி, அந்த யோசேப்பு கிட்ட இருந்தது. அவன் நினைச்சான்னா 5 செகண்ட்ல அவங்க அப்பனை தூக்கியிருப்பான். அவங்க அண்ணனை கொத்துக்கறி போட்டிருப்பான். குழியில தள்ளினவன குழி தோண்ட. இவன் யோசேப்பு பதவியில் உட்கார்ந்த கவர்னர் ஜெனரலா உட்காரும் போதே குழியில ஒருத்தன் போய் தள்ளினான் பார். அவன் நம்மளை விட மாட்டான்னு இவனா போய் குழியை தோண்டி இவனா படுத்தி இவனா முடிக்குவான். அவ்வளவு பயம் இருக்கும். ஆனா பழி வாங்குற எண்ணம் அவனுக்கிட்ட இல்லை. ஒற்றுமை நமக்குள்ள சபையிலையும் வீட்லையும் இருந்தா தைலம் மணக்கிறது போல மணக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும். அப்போ யோசேப்பு பழி வாங்கல. என்ன பண்ணான் தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்க கேட்போம். தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதான். சம்பாசித்தார்கள். வெரி குட். சமாச்சாரம். தூத்துக்குடியில் ஒரு பாப்பா சம்சாரம் சமாச்சாரம். பார்வோன் அரண்மனையில் பிரசித்தமான போது நம்ம ஒற்றுமையை பார்த்து எதிரி குடும்பம் கூட சந்தோஷப்படணுங்க. அதனால ஒரு மனதை வளர்த்துக்குங்க. சபையில் கிறிஸ்துவத்துக்கு எப்பயுமே கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பங்காளியா இருங்க. சபையில் கூட்டாளியா இருங்க. கிறிஸ்துவத்தை அறிவிப்பதில் நீங்கள் ஒரு அறிவாளியா தேருங்கள் என்று சொல்லி எல்லோரும் எழுந்து நின்று இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு ஒருமனத்தில் நடத்தி இருக்கிறார். இந்த ஒருமனப்பாட்டு இருந்தா இந்த மந்த 4 ஆராதனைக்கு கொண்டு போகலாம். இந்த 4 ஆராதனை அண்ணன் மட்டும் நடத்த போறதில்ல, உங்களை கொண்டும் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு மாட்டு போடு குட்டியே. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். என் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார்.
வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். அவர் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். மறவார் இயேசு மறவார். உமையொரு இமை பொழுதிலும் மறவார். இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். வாக்கு தந்தவர் மறவார். வழிகாட்டி நடத்திட மறவார். எப்பக்க நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். எப்பக்க நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். என் எலியாவின் தேவன் உன்னை மறவார். ஆமாண்டவரே, ஒருவருக்கொருவர் ஒரு மனதோடு நாங்கள் கடந்து போகிறோம். எங்களுக்குள்ள ஒரு மனத்தை நாங்கள் வளர்த்து கொள்கிறோம். இந்த சபை வளர்ந்து நிற்கிறது போல் எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் வளர்த்து கொள்கிறோம்ப்பா. மறக்காம நினைவு கூர்ந்து முது பலிபீடத்திலிருந்து வந்த வார்த்தைக்கு கட்டுப்படுகிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். முது ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். பெரிய பலனை தந்து உயர்த்தும் பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உட்காருவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம உட்காருவோம். பாடலாமா? ஹல்லேலூயா. என் உயிரே ஆண்டவரை போற்று. பாடும் பொழுது ஆமென். ஊழியத்திற்கு செலுத்துகிறவர்கள் அன்பின் காணிக்கைகளை செலுத்தும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒரு போதும் மறவாதே. கரங்களை உயர்த்தி செய்த சகல உபகாரங்களை நீ நாளும் மறவாதே. ஒரு போதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. பாடுவோம். என் உயிரே ஆண்டவரை போற்று. ஹல்லேலூயா. உள்ளமே அவர் பெயரை போற்று. படுகொழியினின்று இடுவிக்கிறார். இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகொழியினின்று விடுவிக்கிறார். இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஒரு போதும் மறவாதே. பாடுவோம். நாளும் மறவாதே. ஒரு போதும் மறவாதே.
முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. ஜெபிப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஒரு மனம். ஆமென். எங்கே இருக்கிறதோ அங்கே ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கேட்டோம். இந்த ஒரு மனம் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கணும். சபையில், குடும்பத்தில், வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, எங்கிருந்தாலும் இந்த ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆவியானவரும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய அருமையான தேவனுடைய தாசன் அவர்கள் சொன்னது போல ஆமென், நமக்குள்ள ஒரு மனம் ஒற்றுமை இருக்குமானால் இன்னும் நம்ம உயர்த்தப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு உலகத்தை பார்க்கல, கர்த்தரையே நோக்கி பார்த்தபடினாலே உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஐயா சொன்ன மாதிரி ஆமென், உயர்த்தப்படும் பொழுது ஆமென், நம்ம கிடந்த அந்த குழி கூட நம்ம என்ன பண்ணுமா, ஓ இந்த மனுஷன் 2 நாள் என் கூட இருந்தாரே, பிரைஸ் தி லார்ட். ஆமென். வேலை பார்த்த வீட்டில் இருந்த அந்த மக்கள் நினச்சி பார்ப்பாங்க, சிறைச்சாலையில் கூட இருந்தவன் நினச்சி பார்ப்பாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு தேவனுடைய தாசனையும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கும் பொழுது ஆமென், எல்லாரும் உலகம் நம்மை பார்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறபடியினாலே நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். பாஸ்டமா ஜெபம் பண்ணுவாங்க, காணிக்கைக்காக ஜெபிப்பார்கள். ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். பாஸ்டமா ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நல்ல அருமையான நாளுக்காக, மன மகிழ்ச்சியின் வேளைக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கே நாமத்தினால் 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னதான் எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தர். இந்த நல்ல நாளிலும் கத்தாவுடைய சமூகத்திலும் கூடி ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகள் நடுவிலும் கத்தாவை ஆண்டவரே நீங்கள் வாசம் பண்ணினபடினால் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் இந்த இடத்தை ஆண்டவரே நீங்கள் நிரப்பினபடியினால் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற இடத்திலெல்லாம் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்டதான தம்முடைய ஆசீர்வாதத்தை நிரப்பினால் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பி கத்தாவை நீங்கள் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். நாளின் ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதியும் எங்கள் ஆசீர்வதித்து கொடுத்தீங்களா ஐயா. நல்ல பாடல்களை பாடி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே தேவனாயி கர்த்தர் கிருபை பாராட்டினீங்களே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாளிலும் தேவனாயி கர்த்தர் எங்களுக்காய் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை கேட்ட வார்த்தைகளின்படி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தாவை, எங்கள் குடும்பங்களுக்குள்ளும் கர்த்தாவை, எங்கள் சபைக்குள்ளும் ஊழியங்களுக்குள்ளும் ஆண்டவரே எந்த இடத்தில் ஆயினும் கர்த்தாவை நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் செயல்பட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த நாட்களில் அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்தார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று சொல்லி பார்க்கிறோமே ராஜா. அப்படிப்பட்டதான ஒரு மனதை எல்லாருக்குள்ளும் கர்த்தாவை நீங்கள் கட்டளிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்திலும் கர்த்தாவை ஒரு மனமானது சிதைக்கப்படுகிறதோ கர்த்தாவை எல்லா சத்ருவின் கிரியைகள், அந்தகாரத்தின் சக்திகளின் காரியங்கள் யாவும் ஆண்டவரே அதமண்ணப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு மனதோடுமை ஆராதிக்க, ஒரு மனமாய் துதிக்க, ஒரு மனமாய் ஊழியம் செய்ய எல்லாவற்றும் தேவனாகிய கர்த்தர் தாமே அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ராஜா உண்மையாய் இருக்க மாத்திர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். படைத்த காணிக்கைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதம் உள்ளதாய் ஒவ்வொருவருக்கும் மாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இந்த நாளிலும் தம்முடைய ஊழியத்தை கர்த்தாவின் எங்கள் மத்தியிலும் கொண்டு வந்து ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் வந்த அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர்
அவரை இன்னும் அநேக இடங்களிலே கர்த்தாவை கொண்டு சென்று ஆண்டவரை அநேக ஆயிரங்களுக்குள்ளும் லட்சங்களுக்குள்ளாய் கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருடைய மனம் திரும்புதலுக்கு கர்த்தாவை தம்முடைய தாசனை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த விதமாக இந்த நாளில் நாங்கள் அருமையான பவுலானந்த ஐயாவுக்காக குடும்பத்திற்காக நாங்கள் இந்த நாளில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வாரம் எங்களோடு கூட இருந்து ஆராதித்தார்கள் ராஜா. ஆனால் இந்த நாளில் தன்னுடைய காலத்தை ஓட்டத்தை முடித்து ஆண்டவரே அருமையான ஐயா கடந்து போயிருந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்கள் விட்டு சென்ற காரியத்தை குடும்பத்தினர் நிறைவேற்றும்படியாகவும் கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்திற்கு வேண்டியதான ஆறுதலை கர்த்தர் கட்டளையிட்டு தாங்க. ஒரு அமைதல் உண்டாகத்தக்கதாக ஒரு சமாதானத்தினால் அந்த குடும்பத்தை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வெறுமையாக்கப்பட்ட இடம் நிரப்பப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, முழு குடும்பத்தில் உங்கள் கரம் கூட இருக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான ஐயாவை மாதிரியாக கொண்டு ஆண்டவரே அவங்க மாத்திரம் இல்லை ராஜா, சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் செயல்படத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காலை ஆராதனை மகிமை விளங்கினது போல ஆண்டவரே மாலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். சகல விதமான துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்த சகல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். முன்னால் வந்து ஜெபிக்க வருவவங்க முன்னால் ஜெபம் பண்ணிக்கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்து.